ஸோ ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். என்ன எக்ஸாம்பிள்னா, டி ஸ்கொயர் மைனஸ் 16 ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. It is given that y is equals to 0, dy by dx equals to 0 when x is also 0. அதாவது நம்ம டி ஸ்கொயர் மைனஸ் 16 இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்ற ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. d square minus 16 of y is equals to 0. ஸோ இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் குடுக்குறாங்கன்னா, நம்ம எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணணும்னா, y is equals to காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் பிளஸ் பர்ட்டிகுலர் இன்டெக்ரல்ன்றது தான் நம்மளுடைய ப்ராப்ளம் உடைய ஃபைனல் சொல்யூஷனா இருக்கும். இங்க பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் வந்து 0. ஏன்னா, நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு நோட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா 0வா இருக்கு. நம்மளோட கொஸ்டின்ல ரைட் ஹேண்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டா 0. ஸோ அதனால பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஆல்சோ 0. ஸோ நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் தான் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, கவனிங்க. நான் ஈக்குவேஷன்ல குடுத்திருக்கிற நம்மளுடைய கொஸ்டின்ல குடுத்திருக்கிற டி ஸ்கொயர் மைனஸ் 16ன்ற ஈக்குவேஷன எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுல டிக்கு பதிலா நான் எம்ன்ற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So we will be getting m square minus 16 equal to 0. When we simplify this, m square equal to 16, m is equals to plus or minus square root of 16, m is equals to plus or minus 4. இப்போ நமக்கு வந்து m வேல்யூ வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவலா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி ரியல் அண்ட் அன்ஈக்குவலா இருந்தா, நம்மளுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் வந்து என்னவா இருக்கும்னா, ஏஇ பவர் ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பிஇ பவர் பீட்டா எக்ஸ். உங்களோட ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எனிவே இங்க வந்து ஆல்ஃபா வந்து +4 அண்ட் பீட்டா வந்து -4. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஏஇ பவர் +4x பிளஸ் பிஇ பவர் -4x. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் இங்க ஃபைனல் சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் y is equals to ae பவர் 4x பிளஸ் பிஇ பவர் -4x பிளஸ் 0. ஏன்னா பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் வந்து 0. ஸோ இது வந்து நம்மளுடைய y. இதுல தான் நம்மளுடைய கிவன் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ கிவன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, y is equals to 0 அட் y equal to 0, x is 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இங்க வந்து yக்கு வந்து நம்ம 2 போடப் போறோம். x வந்து 0. ஸோ a இன்டு e பவர் 0 பிளஸ் b இன்டு e பவர் 0. From this we will be getting a plus b is equals to 2. This is one of the equation what we get. At the same time, I'm going to differentiate this y equal to ae power 4x plus be power minus 4x. அப்படி differentiate பண்ணோம்னா dy by dx on my left hand side 4ae power 4x, because a வந்து constant, e power 4x differentiate பண்ணா 4e power 4x அப்படின்னு வரும், plus minus 4be power minus 4x. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். When we differentiate this, y is equals to ae power 4x plus be power minus 4x with respect to x means we will be getting this equation. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்மளோட given என்ன? dy by dx is equals to 0 when x equal to 0. இதை நம்ம substitute பண்ண போறோம். இப்போ dy by dx is 0, x is also 0 means we will be getting 4a minus 4b as our one of our equation. ஸோ இதை வந்து divided by 4 பண்றேன்னா அப்போ என்ன வரும்?
and 0 equal to a minus b. Correct? From this a equal to b, because b goes to the left hand side, a equals to b. Now I am going to substitute this a equal to b in our first equation. So a plus a equal to 2. So 2a is equals to 2, a is equals to 1. If a is equals to 1 means b is also 1, because a and b are same. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக ஆன்சர் எழுத போகிறோம். ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, y is equals to, instead of a and b, we are going to substitute this a value 1 and b value 1. So e power 4x plus e power minus 4x. So this is our final answer. Okay. So இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம். Thank you so much. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸ்டே டியூன்.